நேயர்களே வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்கார வழக்கினுடைய தீர்ப்பு தான். அது குறித்து நம்மோட பேச இருக்கிறார் வழக்கறிஞர் பால் கனகராஜ் அவர்கள். அண்ணா வணக்கம். வணக்கம். இந்த வழக்குடைய தீர்ப்பு 30 ஆண்டுகள் சிறை என்பதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? டிசம்பர் 25 இந்த வழக்கு தொடங்குறாங்க. இந்த மாதத்தில் இந்த வழக்கு முடியுது. இது இவ்வளோ குயிக்காக ஒரு வழக்கு விசாரிக்கப்படுகிறது. இதனுடைய முகாந்திரம் என்ன? இது உடனடியாக விசாரிக்கப்பட்டு ஒரு தீர்ப்பு வழங்கப்படுகிறது, முறையாக விசாரிக்கப்பட்டதான்ற கேள்வி இருக்குது. முதல்ல இந்த தீர்ப்பை நம்ம வரவேற்கணும். அது குறுகிய காலமாக இருந்தாலும் சரி, ஒரு தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தீர்ப்பை வரவேற்க வேண்டும். தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. அதுவும் அந்த தண்டனை கொடுத்த நீதிபதி அப்பழுக்கற்ற நீதிபதி. அவருக்கு முன்னாடி எந்த ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்படுகிறதோ அந்த வழக்கின் தன்மைக்கேற்ப சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணி செக்ஷன்ஸ் போட்டு அந்த செக்ஷன்ஸில் பிரகாரம் கேஸ் நடத்தி தண்டனை கொடுக்குற ஒரு நியாயமான ஒரு நீதிபதி தான் அவங்க. அதில் எந்த விதமான தவறும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனால் அந்த தீர்ப்பை முதல்ல வரவேற்கணும். இரண்டாவது, இந்த மாதிரி எல்லா கேஸ்லையும் தீர்ப்பு சொல்லப்பட்டிருந்தால் மிகுந்த மகிழ்ச்சி அடைவாங்க பாதிக்கப்பட்ட நபர்கள். இந்த வழக்கு உங்களுக்கே தெரியும், 2024 டிசம்பர் மாதம் பதிவு செய்யப்பட்டு முதல்ல பல சர்ச்சைகள், முதல் தகவல் அறிக்கை இப்பொழுது எப்படி வெளியானது, ரெண்டாவது ஒருவரே இந்த குற்றத்தை செய்திருக்க முடியுமா, அந்த கூட இருந்த ஓடிப்போன நபர் மேலே ஏன் வழக்கு போடலை, இந்த மாதிரி பல சந்தேகங்கள்லாம் கிளப்பப்பட்டு பத்திரிகையாளர்களெல்லாம் விசாரிக்கப்பட்டு ஒரு பலவிதமான ஒரு சூழ்நிலையில் இந்த எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணப்பட்டது, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம். அந்த டீம் மீண்டும் இவர் ஒருவர் தான் குற்றவாளி என்று முடிவு செய்து அதற்கான காரண காரியங்களை ஆராய்ந்து அதற்கான சில தடயங்கள் எல்லாம் சேகரித்து இந்த வழக்கை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து இப்பொழுது இந்த தீர்ப்பு வந்திருக்கிறது. அதாவது we are in ஜூன், எண்ட் ஆஃப் மேலே இது சொல்லிட்டாங்க, தண்டனையின் விவரம் சொல்லிட்டாங்க, குற்றவாளியின் முடிவு பண்ணியிருக்காங்க. இன்றைக்கு தண்டனை சொல்லப்பட்டிருக்கிறது. முதல்ல பார்த்தீங்கன்னா 329 BNS, இந்த பாரதிய நியாய சங்கீதான்னு சொல்லிட்டு புதிதாக சட்டம் இயற்றப்பட்டிருக்கு. அதாவது பழைய இந்திய தண்டனை சட்டம், இப்பொழுது அது பாரதிய நியாய சங்கீதான்னு சொல்லி 329 அப்படின்னாக்கா செக்ஷன் 329 கிரிமினல் ட்ரெஸ்பஸ். அப்போ அவர் அண்ணா பல்கலைக்கழகத்தில் இவர் போக வேண்டிய காரணம் இல்லை, அது ட்ரெஸ்பஸ், அத்துமீறி நுழைகிறார். இப்போது இந்த பதிவு செய்யப்பட்ட வழக்கில் அந்த குற்றச்சாட்டில் எந்தெந்த செக்ஷன்ஸில் என்னென்ன அதிகபட்ச தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கோ அதை தான் கொடுத்துருக்குறாங்க நீதிபதி. அதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த கிரிமினல் ட்ரெஸ்பஸில் மேக்ஸிமம் 3 years illicit intercourse, அது ஒரு பெண்ணை கட்டாயப்படுத்தி உடலுறவு கொள்வதற்காக கடத்துவது, அவரை ஒரு இதில் அடைத்து வைப்பது, அதான் அதற்கு 10 வருடம் மேக்ஸிமம் இந்த பனிஷ்மெண்ட்டு. அந்த 10 வருடம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. டிமாண்ட் ஃபார் செக்ஷுவல் ஃபேவர்ஸ், அதுக்காக அவருக்கு 3 வருஷம் தான் மேக்ஸிமம், அந்த 3 வருஷம் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் 76 அசால்ட் ஆர் கிரிமினல் ஃபோர்ஸ், ஒருத்தர் அடிக்கிறது, கிரிமினல் ஃபோர்ஸ் பண்ணுறது. எதுக்குனாக்கா அவங்க ஆடையை களைவதற்கு, அவங்களுக்கு கம்பல் அவங்களை அம்மனமாக்குவதற்காக அவங்களை அசால்ட் பண்ணுறது, கிரிமினல் டிஸ்ரோப் பண்ணுறது. அதுக்கு மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் 7 years. அது 7 years கொடுக்கப்பட்டிருக்கு அவருக்கு, சரிங்களா? அதுக்கு அடுத்தது இதுதான் முக்கியமான செக்ஷன். நம்ம அப்போல்லாம் 376 ரேப் சொல்லுவாங்க இல்லையா, இப்போ 64(1) அப்படின்ற ஒரு பிஎன்எஸில் செக்ஷனாக போடப்பட்டிருக்கு. அதில் உங்களுக்கு தெரியும், டெத்து பனிஷ்மெண்ட் இருக்குது, லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் இருக்குது. அந்த டெத்து இதில் கொடுக்கப்படலை, ஆனால் லைஃப் கொடுக்கப்பட்டிருக்கு. லைஃப் 30 ஆண்டுகள் வரை அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருக்காங்க. அப்போது பிஃபோர் 30 years he cannot be released. அதாவது ஒரு நீதிபதி எப்படி தண்டனை கொடுக்க முடியும்னு கேட்டிங்கன்னா, போலீஸ்காரங்க விசாரித்து சாட்சிகளை தயார் பண்ணி தடயங்களை கைப்பற்றி ஒரு குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யும் பொழுது அந்த தடயங்கள் அடிப்படையில் அந்த குற்றங்கள் எந்தெந்த செக்ஷன்ஸை மேடவுட் பண்ணுது. இப்போ உதாரணத்துக்கு அந்த பெண் என்னை கற்பழித்தான், கம்பல் பண்ணி ரேப் பண்ணிட்டான் அப்படின்னா, நாட் வித்தவுட் கன்சென்ட் ரேப் பண்ணுறது இந்த செக்ஷனில் வருதுன்னா அந்த செக்ஷனை ஜட்ஜி ஃப்ரேம் பண்ண முடியும். அதுக்கு அந்த பொண்ணோட வாக்குமூலம், அதுக்கு உண்டான தடயங்கள் நீதிபதி வைக்கும்போது இது மாதிரி ஒவ்வொரு செக்ஷனுக்கு உண்டான இதுதான் வைக்க முடியும். அதை தாண்டி ஒருவேளை இந்த நபருடன் வேறொரு நபர் ஈடுபட்டிருந்து அவர் மறைக்கப்பட்டிருந்தால் நீதிபதி போய் அவங்களை கொண்டு வைக்க முடியாது. அதாவது ஒரு நபர் இந்த குற்றத்தை செய்திருக்க முடியுமா, அந்த ஒரு நபர் இந்த ஒரு குற்றத்தை மட்டும்தான் செய்திருப்பாரா, இதற்கப்புறம் பல குற்றங்களை செய்திருக்க மாட்டாரா, அவர் ஆளுங்கட்சியை சேர்ந்தவராக இருந்தாரே, ஆனால் முதலமைச்சர் அவர்களே அவர் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர் அல்ல, ஆளுங்கட்சியினுடைய அபினுதாபின்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பாருங்கள் உங்க கூட ஃபோட்டோலாம் எடுத்ததெல்லாம் காட்டினேன், அப்படி பல ரூமர்ஸ் இருக்குது. இப்போ இந்த ரூமர்ஸ்லாம் தீர்த்து வைக்கப்பட்டதா அந்த வழக்கில்னா, நான் சொன்ன மாதிரி என்ன
அடிப்படை வந்து வழக்கு தாக்கல் விஷயங்கள் மட்டும்தான் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதாவது இது வந்து ஒருவேளை வந்து இதை வந்து ஒருத்தர் அந்த பொண்ணை வந்து வீடியோ எடுக்கும்போது இன்னொருத்தர் எடுத்திருக்கலாம், இவர் மிரட்டி இருக்கலாம், அவர் இல்லாமல் விடுபட்டிருக்கலாம், இல்லை உண்மையிலேயே இவர் ஒருத்தரே வந்து அதை செய்திருக்கலாம். அது நம்ம கண்களுக்கு புலப்படாதது, நமக்கு தெரியாதது. அதை பற்றி நம்ம பேசுவது என்பது சரியாக இருக்காது. காரணம், ஆனால் சந்தேகம் என்பது சந்தேகம் தான். அது யாரும் வந்து ஏன் நீங்கள் இப்படி சந்தேகப்படுறீங்கன்னு கேட்க முடியாது. குற்றம் செய்தவருக்கான தண்டனை வந்து அவர் குடும்பத்தையும் மறைமுகமாக சாரும். அதனால் வேறு வழி கிடையாது. அவங்க அம்மா உடம்பு சரியில்லைன்னா, அவங்க குழந்தை இருந்தா என்ன, யார் இருந்தா என்ன அப்படின்ற மாதிரி போயிடும். ஆனால் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தீர்ப்பு வரவேற்க தகுந்தது தான், ஆயுள் தண்டனை தான். நீங்கள் இன்னும் சொல்ல யோசித்து பார்த்தீங்கன்னாக்கா 376 ரேப் இந்த நாட்டில் இது ஒன்று தான் கேஸாக இல்லை, நிறைய கேஸ் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. எல்லா கேஸ்லேயும் தூக்கு தண்டனை கொடுக்குறாங்கன்னா தூக்கு தண்டனை கொடுக்குறது இல்லை. ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸஸ்லாம் வந்து தூக்கு தண்டனை வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை இங்கே தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருந்தால் அது உடனடியாக உச்சநீதிமன்றமோ தலையிட்டு அந்த தூக்கை ரத்து செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸில் வருமா வராதா என்று கேள்வி. ஆனால் நீதிபதி அவர்கள் கடமையை சரியாக தான் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 30 வருஷம் லிமிட் வச்சது வந்து மிகுந்த வரவேற்கத்தக்கது. இன்னும் விசாரணை வந்து மற்ற நபர்களுடைய சந்தேகங்களை தீர்த்து வைத்திருக்கலாம் என்பதுதான் என்னை போன்றவருடைய பார்வையாக இருக்கிறது. ஆமாம் சார், குறிப்பாக வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க, அவருடைய விசாரணையை தடுத்துக்கு பின்புலத்திலிருந்து ஒருத்தர் செயல்பட்டார், யார் அந்த சார்ன்ற கூட கேள்வியில் எதிர்கட்சியெல்லாம் முன் வச்சாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாங்க, இப்போ இந்த ஆட்சியில் அரசு அதிகாரத்தில் இருக்கின்ற யாராவது ஒரு அமைச்சர் போர்வையில் இருப்பவரோ அல்லது அமைச்சருக்கு நெருக்கமானவரோ அல்லது உயர் போலீஸ் அதிகாரியோ யாராவது ஒரு தவறு என்பது என்னென்னா ஒரு இன்டர்ஃபியரன்ஸ் இன்வெஸ்டிகேஷன் இல்லை அவரை விட்டுருங்க இவரை சேர்க்காதீங்கன்னு ஒரு இடையூறு செய்திருந்தால் இதே ஆட்சியில் நம்ம கொண்டு வர முடியுமானா கொண்டு வர முடியாது. இதை தாண்டி ஆட்சி மாற்றத்தின் போது அது நிச்சயமாக வெளியே கொண்டு வரப்படும். புரியுதுங்களா? பிரசன்ட் ஆட்சியில் இது விசாரிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அடுத்த ஆட்சி வரும்போது விசாரணை நிச்சயமாக பிரசன்ட் ஆட்சியில் தானே இவ்வளோ பிரச்சனைகளும் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பிரசன்ட் ஆட்சியில் தானே இவ்வளோ தலையீடு இருக்குது, ஏதோ உண்மைகள் மறைக்கப்படுகிறது என்று மக்கள் நம்பினாங்க இல்லையா? பெரும்பான்மையான சந்தேகங்கள் எழுப்பப்பட்டது. அரசியல் கட்சிகள் எழுப்பினார்கள், எதிர்க்கட்சிகள் எழுப்பினார்கள், பல அரசியல் தலைவர்கள் எழுப்பினார்கள். இருந்தாலும் எல்லாம் மறைக்கப்பட்டு இவர் ஒருவர் தான் என்று அவரை மட்டும் கன்ஃபைன் பண்ணி ஒரு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. அது நான் தான் முதல்லயே சொன்னேன். நிச்சயமாக அதுதான் நான் சொன்னேன். ஒரு நீதிபதி கிட்ட எந்த ஆவணங்கள் ஒப்படைக்கப்படுகிறதோ, தடயங்கள் ஒப்படைக்கப்படுகிறதோ அதையின் அடிப்படையில் மட்டும்தான் அவர் வந்து சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணி கேஸ் நடத்தி அவருக்கு தண்டனை கொடுக்க முடியும். அதை தாண்டி எக்ஸ்டேனியஸாக பண்ண முடியாதவங்க பண்ணலாம். எப்போ பண்ணலாம்னா, அந்த பெண் அவருடைய வாக்குமூலத்தில் ஒருவேளை இவர் மட்டுமல்ல இவருடன் இன்னொரு இருந்தார் அப்படின்னு சொல்லியிருந்தால் அது ஏன் விசாரிக்கப்படவில்லை என்று நீதிபதி கேட்கலாம். அப்படி விசாரித்து ஒரு பெயர் சொல்லப்பட்டு அந்த பெயர் விடுபட்டிருந்தால் அவர் சேர்த்திருக்கலாம். அந்த மாதிரி அந்த வாய்ப்புகள்லாம் இருந்ததா இல்லையா என்பது தெரியவில்லை. ஆனால் எப்படி பார்த்தாலும் மக்கள் சந்தேகத்தை தீர்க்கின்ற வகையிலே இந்த தீர்ப்பு இருக்கிறதா என்று சொன்னால், அதாவது இந்த கேஸ் வழக்கு நடத்தி குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கா என்றால் இல்லை என்று தான் நான் சொல்லுவேன். விசாரணையில் சந்தேகம் கண்டிப்பாக இருக்கணும். இல்லை, அதான் சொல்கிறேங்க, ஒரு விசாரணை அது சந்தேகங்கள் வந்து பலரால் எழுப்பப்பட்டது. அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்தார்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிவர்த்தி செய்யப்படவில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். என்கிட்ட இந்த மாதிரி கேசஸில், ரேப் கேசஸில் விக்டிமுடைய ஐடென்டிட்டி வந்து பாதுகாக்கப்படணும். அவர்கள் வந்து வெளியே தெரியக்கூடாது. அதனால் இந்த எஃப்ஐஆர்லேருந்து சார்ஜ் ஷீட்லேருந்து பப்ளிக் டொமைனில் இருக்காது. இருந்ததுன்னா எங்களை மாதிரி ஆளுங்க பார்க்கலாம். யார்கிட்ட இருக்கோம்னா இது அந்த வழக்கு நடத்துகிற வழக்கறிஞர்கிட்ட இருக்கும். இப்போ எனக்கு தெரிஞ்ச வழக்கறிஞர் தான் இருப்பாங்க எல்லோரும் நிச்சயமாக அங்கே. இப்போ அவங்ககிட்ட நம்ம கேட்டு இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கேட்டு வந்து அது என்ன இருக்குது எது இருக்குன்னு பார்த்துருக்கலாம். இப்போது இந்த தவறுக்கு விக்டிமோட ஐடென்டிட்டியை வந்து பொதுவெளியில் பதிவு செய்யும்போது அது வந்து ஒரு மிரட்டுற விதமாக அந்த பொண்ணை பற்றியான தகவலை சொல்லப்பட்டு அவங்க வந்து மனதளவில் பாதிக்கப்பட்டோ அசிங்கப்பட்டோ அந்த கேஸ்லேருந்து வெளியே போயிடுவாங்கன்ற ஒரு காரணம் இருக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி எழுது, சந்தேகம் எழுது. நீங்கள் அதுக்கு தான் இப்போ தற்போதைய சிட்டி கமிஷனர் சொன்னார் இல்லைங்களா, அது மீது வழக்கு எஃப்ஐஆர் தாக்கல் போட்டிருக்குன்னு சொன்னார் இல்லையா. அந்த எஃப்ஐஆர் லீக்கேஜ் ஆஃப் எஃப்ஐஆர் சம்மந்தமாக அந்த பெயர் எல்லாமே வந்து தெரிவிக்கப்பட்டுருச்சு, பப்ளிக் டொமைன் தெரிஞ்சிருச்சு, பொதுமக்களுக்கு அறியப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டால் அந்த பொண்ணு யார், அட்ரஸ் என்ன எல்லாம் தெரிஞ்சு போச்சு. அப்போ அந்த பொண்ணு நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இன்டெரக்டாக மறைமுகமாக பற்றி அவன் பேர் எல்லாம் வெளியே வந்துச்சு, இனிமேல் கோர்ட்டுக்கிட்டு போய் சொல்லாதுன்ற மாதிரி கூட அது ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதுதான் அவர் சொன்னார் எஃப்ஐஆர் போட்டிருக்கோம் அப்படின்னாரு. அதில் தான் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிச்சார். ப்ரெஸ் எல்லாம் யார் லீக் பண்ணுதுன்னு. அந்த கேஸோடைய ஃபேட் என்னன்னு தெரியல. உண்மையிலே வந்து அந்த கேஸை இதோட விசாரிச்சிருக்கணும். அது இது சம்மந்தப்பட்டது தானே, ஒன்றும் தப்பு கிடையாது. ரெண்டுமே கிளப் பண்ணி விசாரிக்கணும். அதில் சார்ஜ் ஷீட்டே போட்டிருக்கணும். கண்டிப்பாக ஒருத்தர் பாருங்கள், இதுலேயே வந்து பழைய 201 சிஆர்பிசி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 238B ஸ்க்ரீனிங் தி அஃபென்ஸ், இந்த தப்பை மறைப்பது, குற்றவாளி வந்து குற்றத்தை பண்ணிவிட்டு அந்த தடயத்தை அழிப்பது. இதில் ஒருவரை காப்பாற்றுறாங்கன்னு வச்சுங்க, அவர் செய்த தவறை
அழித்து அவரை விடுவித்து ஒருத்தர் மேலே போடுறது, இல்லை வந்து ஒருத்தரை மட்டுமே ஃபிக்ஸ் பண்ணுறது, இதை வந்து ஒரு அதிகாரி செஞ்சாருன்னா அவரும் குற்றவாளி தானே. இந்த அஃபென்ஸில் அவர் வராருல்ல. அப்போது இந்த எஃப்ஐஆர் லீக் ஆனது வேண்டும்னு செய்யப்பட்டதா, அதிகாரிகள் செய்யப்பட்டதா, இல்லை பத்திரிகையாளர்களால் செய்யப்பட்டதா? நிச்சயமாக பத்திரிகையாளர் செய்யணும் வாய்ப்பு இல்லை. பத்திரிகையாளர்களுக்கு அது அதிகாரிகள் மூலமாக தான் கிடைக்கும், அதுக்கப்புறம் தான் பண்ண முடியும் அவங்களால. இது பப்ளிக் டொமைனில் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. எஃப்ஐஆர் போட்டு அவங்க எடுக்கிறது அந்த மாதிரி இதில் வெப்சைட்டில் எடுக்கிறாங்க இல்லையா போலீஸ் இதில், அந்த மாதிரி வாய்ப்பு இல்லை. பப்ளிக் டொமைன்ல தான் இது எடுக்கப்பட்டது. அதாங்க பப்ளிக் டொமைனில் போட வச்சது யார், வேணும்னே தெரிஞ்சு பண்ணது யார்? அதிகாரி தானே பண்ணியிருப்பாங்க. அப்போ அது அதிகாரிக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, அவர் ஏன் பண்ணார், இது உள்நோக்கம் கொண்டு பண்ணாரா இல்லை தவறுதலாக பண்ணாரா அப்படின்லாம் பார்த்தாம எஃப்ஐஆர் போட்டாங்கல்ல. அதனுடைய ஃபேட் என்ன? அவர் உண்மையாலேயே குற்றவாளி இல்லையா, சார்ஜ் ஷீட் போட்டிங்களா போடலையா, ஒன்றும் தெரியலையே. ஸோ என்னுடைய கன்க்ளூஷன் சார், இந்த மாதிரி தவறு செய்பவர்கள் கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டும், அதெல்லாம் மாற்று கருத்தில். விரைவான தீர்ப்பு வரவேற்கத்தகுந்த தீர்ப்பு, அதிவிரைவான தீர்ப்பும் ஆபத்தான தீர்ப்பு. இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் ஏற்கனவே கண்டம் பண்ணியிருக்கு. எஃப்ஐஆர் பதிவு செய்து ஒரு கொலை கேஸில் 15 நாளில் தீர்ப்பு சொல்ல, சென்னை முதன்மை நீதிபதியே வந்து அந்த மாதிரி ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. அந்த தீர்ப்பு வந்து 15 நாளில், அதாவது ஒரு எஃப்ஐஆர், ஒரு கொலை கேஸு, சாவடிக்கிறாங்க, ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணுறாங்க, ரிமாண்ட் பண்ணுறாங்க, ஜெயிலே வச்சுக்கிறாங்க, சார்ஜ் ஷீட் 2 நாள்லேயே போடுறாங்க, கமிட்டலாக செஷன்ஸ் போகுது, செஷன்ஸில் சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணி காப்பீஸ் கொடுத்து சாட்சி விசாரித்து தண்டனையாக கொடுக்குறாங்க 15 நாளில். இது தப்பு, இந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதாவது அதிகமான விரைவான நீதியும் ஆபத்தான நீதி. இது வந்து கிட்டத்தட்ட 5 மாதம் ஆகிப்போச்சு. 24/12 இப்போ என்ன 2 அப்போ கிட்டத்தட்ட 5-5.5 மாதம் ஆகுது. இப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா விரைவான தீர்ப்பா அப்படின்னா பல சந்தேகங்கள் இருக்குது. ஏன் அவசரமாக முடிக்கிறீங்க அப்படின்ற கேள்வியும் வருது. அதனால் விரைவான தீர்ப்பும் நல்ல தீர்ப்பாக நம்ம சொல்ல முடியாது. இந்த தீர்ப்பு தீர்ப்பு வந்ததே பெரிய விஷயன்ற மாதிரி கூட நம்ம நினைக்கலாம். ஒரு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பெண்கள் முன் வந்து வழக்குகளை கொடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தும். நம்பிக்கை நிச்சயமாக நீங்கள் சொல்கிறது கரெக்டு. ஒரு பெண்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இருக்குது, ஒரு நீதிமன்றம் பாதுகாக்கிறது, அவர்களுக்கு இந்த மாதிரி குற்றச்சாட்டில் ஈடுபட்டவர்களுக்கு தண்டனை கொடுக்கிறது என்ற ஒரு சின்ன ஒரு ஆறுதல் ஒரு பொது ஜனங்களுக்கு. புகார் கொடுத்தால் ஏற்கப்படும் அப்படின்னு இருக்குது. ஆனால் இதில் உண்மையிலே அந்த விக்டிமை கேட்டால் தான் தெரியும் என்ன நடந்ததுன்னு. அது வாய்ப்பு இல்லை. இப்போ நாங்களோ இல்லை பத்திரிகையாளர்களோ இல்லை வேறு அரசியல் கட்சியோ அந்த பெண்ணை அணுகி என்னன்னு கேட்க முடியாது. அந்த பொண்ணு என்ன சொல்லுச்சு, ஒருத்தர் தானா 2 பேர் தானா, அந்த பெண்ணை வந்து குறை கூறுற மாதிரி தானே இப்போ முதல் தவறையை பதிவு பண்ணியிருக்காங்க. நீ ஏன் அங்கே போன நைட்டு, நீ எதுக்கு நைட்டு உட்காந்து பேசிகிட்டு இருந்த, ஒரு சுதந்திரமாக ஒரு பெண்ணு நடக்கக்கூடாதா, ஒரு சுதந்திரமாக ஒரு பெண்ணு ஒருத்தரை காதலிக்கக்கூடாதா, காதலிச்சோட நைட்டில் உட்காரக்கூடாதா, அது உட்காந்தாக்கா இவர் உள்ளே போந்து இது வேணால் பண்ணிட்டு வரா அப்படின்னா நாளைக்கு ஒருத்தர் வீட்டுக்குள்ளே கதவை போட்டுக்கிட்டு புருஷன் பண்ணாடி பண்ணுறதே வந்து ஏன் பண்ணுற, என்னகிட்ட வந்து பண்ணு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் உள்ளே போய் பண்ணுற மாதிரி தானே அது. அடுத்தவங்க ஒரு ப்ரைவசியில் தலையிட்டு நீங்கள் வந்து ஒரு குற்றம் செய்வது என்பது கேள்வி கேட்கப்பட வேண்டும். அதனால் பெண்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல, இந்த புகார் வந்து ஏற்கப்பட்டு தண்டனை நீதிமன்றம் தான் கொடுத்துருக்கு. இந்த மாதிரி விரைவாக தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கு. பொதுமக்களுக்கு ஒரு ஆறுதலான செய்தி தான் இது. இந்த மாதிரி தவறு செய்பவர்கள் உடனடியாக தண்டிக்கப்படுவார்கள். அதுவும் இத்தனை ஆண்டுகள் இருக்க வேண்டும், பெயிலெலாம் கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி பெண்களுக்கு வந்து அது வயது முதிர்ந்தவர்களாக மேஜர் ஆனால் கூட, மைனர் தான் வந்து பாதுகாக்கப்படுறாங்கன்னு மட்டும் இல்லை, மேஜர் ஆன பெண்களுக்கும் இதுபோல் பாலியல் சீண்டல்கள், அதாவது கற்பழிப்பு, இதெல்லாம் வந்து கடுமையான சட்டங்கள் இருக்கிறது, தண்டனை கொடுக்கப்படும் என்பதை உறுதி செய்கிற வகையில் இந்த தீர்ப்பு அமைந்திருக்கிறது. அதற்கு நிச்சயமாக வரவேற்பை. ஓகே சார், ரொம்ப கிளியராகவும் கடுமையான தண்டனைகள் என்னென்ன, அதன் பிரிவுகள் என்னென்ன சொல்லி இந்த வழக்கை பற்றி சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. வணக்கம். சப்போர்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.